வெல்கம் டு என்ன சொல்கிறது தமிழ் எல்லாத்துக்கும் நம்ம கைஸ் நம்ம விடாமுயற்சி. ஸோ இந்த படத்தோட ரிலீஸ் டேட்டை பற்றி நிறைய டாக்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ சோஷியல் மீடியாவில் போயிட்டு இருக்குது. ஸோ இப்போது சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விடாமுயற்சி படத்தோட ரிலீஸ் அப்படின்றது பக்காவாக லாக் பண்ணிட்டாங்க கைஸ். அதில் வந்து எந்த மாற்றமே கிடையாது. லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் இப்போ வந்து உறுதியாக இருக்காங்க படத்தோட ரிலீஸ் டேட்டை வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறதில்ல. பட் வேட்டையன் படத்தோட ரிலீஸ்க்கு அப்புறமா அந்த அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரும். ஏன்னா வேட்டையன் படத்தோட அந்த ப்ரமோஷன் ஒர்க்கு அந்த போஸ்ட் போடுறதுலேயே பார்த்தீங்கன்னா லைக்கா வந்து இப்போ பயங்கர பிஸியாக இருக்காங்க. ஸோ இந்த டைமில் வந்து விடாமுயற்சி படத்தோட ரிலீஸ் டேட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறது அவ்வளோ நல்லா இருக்காது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்றது இவ்வளோ பெரிய படத்துக்கு அந்த எதிர்பார்ப்பு அப்படின்றது வேறு லெவலில் இருக்குது. அதனால அந்த அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்றது சோலோவாக பண்ணால் கொஞ்சம் நல்லா வந்து ஃபேன்ஸ் எல்லாம் ஃபீல் பண்ணுவாங்க. அதுதான் ஒரு உண்மையான விஷயம். அதனால் படத்துக்கு வந்து பொங்கல் ரிலீஸ் அப்படின்றதுனால 25ஆம் தேதிக்கு மேலே கன்ஃபார்மாக வந்து படத்தோட ரிலீஸ் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறாங்க. பயங்கர ஹைப்பில் இருக்கும் ஃபேன்ஸ் எல்லாருமே. அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த படத்து மேலே ஒரு எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்றது இருக்குது. ஸோ குட் பேட் அக்லி படத்தோட அனௌன்ஸ்மெண்ட்டு, குட் பேட் அக்லி படத்தோட போஸ்ட்டு ஃபோட்டோஸ் இதெல்லாம் ஷேர் ஆனாலும் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா மகிழ் திருமேனி அவரும் ஒரு தரமான சம்பவம் பண்ணியிருப்பார். ஸ்டோரி வைஸாக பார்த்தீங்கன்னா அவர் பட்டை கிளப்பியிருப்பார். அதுதான் ஒரு உண்மையான விஷயம். ஸோ மகிழ் திருமேனியோட ஸ்கிரிப்ட் அப்படின்றதுலேயே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அந்த படத்து மேலே எக்ஸ்பெக்டேஷன் வந்து நிறைய வச்சிருக்காங்க. ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மகிழ் திருமேனி அண்டு ஆதிக் ரவிச்சந்திரனாக இருக்கட்டும். ஸோ இதில் 2 பேருமே பார்த்தீங்கன்னா புது காம்போ. அதனால விடாமுயற்சி படம் மட்டும் கிடையாது, குட் பேட் அக்லி படம் மட்டும் கிடையாது. 2 படத்துக்கு மேலேயுமே தெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா வெயிட்டிங்கில் இருக்கும் ஃபேன்ஸ் எல்லாருமே. ரிலீஸ் டேட் பார்த்தீங்கன்னா தெரிய லெவலில் பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறாங்க. அதுதான் ஒரு உண்மையான விஷயம். அது வந்து கிளிம்ஸாக கூட இருக்கலாம். கிளிம்ஸில் வந்து ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கலாம். இல்லை ஒரு போஸ்ட் ரிலீஸ் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு கிளிம்ஸ் ரிலீஸ் பண்ணுறதா இருக்கலாம். பட் பார்த்தீங்கன்னா கிளிம்ஸ் வந்து கண்டிப்பாக வருது. அதுதான் ஒரு உண்மையான விஷயம் கைஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக லாக் பண்ணிட்டாங்க. படம் வந்து 2025 பொங்கலுக்கு ரிலீஸ். ஸோ இதை பற்றி உங்கள் ஒப்பீனியன் சொல்லிட்டு கமெண்ட்ஸில் மறக்காம மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒன்று பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ்.